இன்னைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். ஏன்னா வரலாற்று சிறப்புமிக்க விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு முதல்ல நம்ம எல்லாரும் நமக்கே பாராட்டு தெரிவிச்சுக்கணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். கடந்த சில நாட்களா நம்ம இந்த தொகுதி மறு வரையறை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டுட்டே இருக்கும். தமிழ் எவ்வளோ அழகான ஒரு விஷயம் இல்லை? தொகுதி மறு வரையறை சொல்றதுக்கே ஒருத்தனுக்கு இப்போ நம்ம தமிழ் தெரியாத ஒருத்தன் இதை சொன்னான்னா நாக்கு ட்விஸ்ட் ஆயிக்கும். ஏன் இது சிறப்பான ஒரு நாள்னா, அந்த பில், அதாவது இந்த மசோதா இருக்கு பார்த்தீங்களா, இந்த தொகுதி மறு வரையறை, அந்த மசோதா சட்டமாகாம பார்லிமெண்ட்ல அது ஃபெயில் ஆயிடுச்சு. பாஜக அரசு 2014 அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க சந்திக்கிற முதல் பெரிய தோல்வி. இதுக்கே நம்ம எல்லாரும் நம்ம வீட்டில் பாயசம் வச்சு சாப்பிட்ணும். ஏன்னா இந்த அப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாருமா இன்னைக்கு சேர்ந்து பாஜகவுக்கு பாயசத்தை ஊற்றிட்டாங்க. பில்லுனா என்ன, ஆக்ட்னா என்ன, மசோதானா என்ன, சட்டம்னா என்ன அப்படிங்கிறதுலாம் உள்ள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம கோவாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உள்ள பிளான் போடுவோம். பிளான் போடுற ஒரு ஆள் ஒருத்தன் இருப்பான், அதாவது ப்ரப்போஸ் பண்ணுற ஒரு ஆள் ஒருத்தன் இருப்பான். வாட்ஸ்அப் குரூப்லாம் ஆரம்பிப்போம், பேசிகிட்டே இருப்போம். இதை பற்றி ஒரு நாள் தீவிரமாக பேசுவோம். இப்போ வந்துருச்சு, வீக்கெண்ட் வந்துருச்சு, நம்ம போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஃபைனலாக ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, எல்லாருடைய ஆமோதிப்பும் வாங்கி டேட்ஸ் எல்லாம் வாங்கி டிக்கெட்டை போட்டுருவான் பார்த்தீங்களா. அந்த டிக்கெட்டை போடுறதுக்கு பேர் தான் ஆக்ட், சட்டம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி பேசிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பில், அதாவது ப்ரப்போஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் அ மசோதா. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க, அந்த ஃப்ளாட்டில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதில் சடனாக ஒரு அங்கிள் சொல்லுவார், இந்த ஃப்ளாட் நம்பர் 3B ஒரு லேடி கீழே போய் திருநாய்க்கெலாம் சாப்பாடு வைக்கிறாங்க, அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு முன்னாடி அதை பற்றி பேச்சே இருந்திருக்காது. சடனாக இவர் சொன்ன உடனே எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. டீ சமோசாலாம் சாப்பிட்டு மீட்டிங் போடுவாங்க. போட்டுட்டு ஃபைனலாக இல்லை, இனிமேல் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. என்ன ஒரே டிஃப்ரென்ஸ்னால், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் முடிவு பண்ணுறோம், இவங்க பாராளுமன்றத்தில் உட்காந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த பாராளுமன்றத்தில் உட்காந்து நமக்காக முடிவு பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த எம்பிகளெல்லாம் தேர்ந்தெடுத்து, அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லி இவங்களெல்லாம் அனுப்பிச்சு வச்சுருக்கோம். இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்லணும். இப்போது ஒரு நாட்டில் நம்ம சொல்கிறோம் 140 கோடி இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க, 145 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் அதெல்லாம் கிடையாது, 150 கோடி ஆகிட்டோம். யோசிச்சு பாருங்கள், இந்த நாட்டில் இத்தனை பேர் இருக்கும்னு நினச்சாலே பதறது எனக்கு. இது தவிர தெருநாய்கள் எத்தனை இருக்குது, தெரு பூனைகள் எத்தனை இருக்குது, மாடு ஆடு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் எங்கேயோ போகும் போல இருக்கு நம்ம. ஆனால் இத்தனை பேர் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா. இந்த கணக்கெடுப்பு கடைசியாக எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2011. 2021 நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன இருந்தது, கோவிடோட செகண்ட் வேவ். அதனால அந்த டைம்ல எடுக்க முடியாதனால இவங்க எடுக்கல. கடைசியாக எடுத்தது எப்போனா 2011. 1971 ஒரு விஷயம் நடந்தது. லோக்சபா சீட்ஸ், அதாவது எத்தனை எம்பி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு முடிவு எடுத்து, இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ, அதாவது தமிழ்நாட்டுக்கு 39, யூபிக்கு 80 அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இது எந்த அடிப்படையில் முடிவு பண்ணாங்கன்னா, அந்த மக்கள் தொகை, அதாவது ஜனத்தொகையை வச்சு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எத்தனை சீட்டு கொடுத்தாங்களோ அந்த கணக்குப்படி தான் டோட்டலாக லோக்சபா அப்படின்னாக்க 543 இடங்கள், அதாவது சீட்டு. ரூம்ல ஒரு சேர் இருக்குன்னு யோசிச்சுக்கோங்களேன். சேர்னா ஒரு 543 சேர் போடலாம் இந்த ரூம்ல அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மாநிலத்துல இருந்து இத்தனை பேர் வருவாங்க, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு அத்தனை பேர் வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் உட்காரத்துக்கு இடம் வேணும்னு சொல்லிட்டு 543 முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா புதிய பாராளுமன்ற பில்டிங் உருவாக்குனாங்களா. அது நல்ல பெரிய பில்டிங். எனக்கு தெரிஞ்சு அப்போதான் இவங்களுக்கு ஐடியா நினைக்கிறேன், ஆஹா இவ்வளோ பெரிய பாராளுமன்றத்தை கட்டிட்டோம், நிறைய சீட் இருக்கு, கேமரா வச்சு காட்டும் போது சீட்டெல்லாம் எம்டியா இருக்கு, இதை எம்டியா நிரப்புவோமே. அது மட்டும் இல்லாமல் இப்போ மக்கள் தொகையெல்லாம் வேற அதிகமாயிடுச்சு. அதனால 1971 வச்சிருக்கிறதே எப்படிங்க இன்னி வரைக்கும் செல்லும். இது ஒரு நியாயமான விஷயம் தான். 1971 அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, 25 வருஷத்துக்கு இதே நம்பர், அதாவது 543 கண்டினியூ ஆகட்டும். ஏன்னா 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னா ஒரு பாயிண்ட்ல 1000க்கு மேற்பட்டு போயிடும். அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 25 வருஷத்துக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைப்போம். அதே நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா, மாநிலங்கள் நீங்கள்லாம் அப்படியே ஜனத்தொகையை பெருக்கிட்டே போகாதீங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் வளர்ந்த காலகட்டத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 1980கள் 90கள்லாம் ஆட்டோ பென்ல எழுதியிருப்பாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர். அப்புறம் ஒன்று சொன்னாங்க, நாம் இருவர் நமக்கு எதற்கு, நம்மளே ஒரு கப்பலாக இருக்கும், நமக்கு எதுக்கு, நீ தான் எனக்கு குழந்தை நான் தான் உனக்கு குழந்தை அப்படிலாம் சொல்லி
தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கல்வியிலையும் மகளிர் உரிமை, மகளிருடைய கல்வி இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் ப்ராப்பராக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாப்புலேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் இந்த ஹிந்தி பெல்ட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பெல்ட்டில் இருக்கிறவன் பெல்ட்டை வந்து சரியாக இழுத்து போடலை. அவன் அந்த பெல்ட்டை ஒழுங்காக போட்டிருந்தான்னா இன்றைக்கி ஜனத்தொகை பெருகியிருக்காது. ஆனால் அவன் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பெல்ட்டை வந்து சரியாக போடாமல் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டாங்க. இதுக்கு வந்து இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் வந்து அக்ரேரியன் சொசைட்டி, அந்த ஊரில் படிப்பறிவு கிடையாது, அதனால் அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டே வந்து பிள்ளை பெற்றுக்கிறது தான். என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறத மீறி அவங்க வந்து விவசாயிகளாக இருக்காங்க. அப்போது வீட்டில் வந்து எத்தனை குழந்தைங்க அதிகமாக வயலில் வந்து இன்னும் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வந்து நிறையா கிடைக்கும். எப்படி குழந்தைங்களை வந்து வயலில் வேலைக்கு விடுறது தான் நார்த்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பெண் கல்வி, பெண் சுதந்திரம் வந்து ரொம்ப கம்மி. மிசோஜைனிஸ்டிக் இல்லைன்னா பேட்ரியார்கல் சொசைட்டியாக இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து பெரிய ஏஜென்சி இல்லாமல் அவங்க வந்து ஒரு பிள்ளை பெக்கிற மிஷினாக அவங்கள வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி பேச வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் சொன்னோன்னா நீங்கள் வடக்குன்னு அவங்கள திட்டுறீங்க அப்படிம்பாங்க. அவங்களும் இந்தியர்கள் தான், வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அங்கேருந்து இங்கே நம்ம ஊருக்கு தான் அவன் பஞ்சம் பிழைக்க வரானே தவிர அவன் ஊரில் இன்னமும் டெவலப் ஆகாமல் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. அதுவும் உண்மைதான். 2001 என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்த தொகுதி மறுவரையறைய நம்ம வந்து 2026 அதாவது இன்னும் 25 வருஷம் கழிச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்போது அவங்க என்ன அந்த டைமில் கேல்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னா, 2021 சென்சஸ் எடுக்கப்படும். சென்சஸை வச்சு அன்னைக்கு என்ன பாப்புலேஷனோ அந்த பாப்புலேஷனை வச்சு நம்ம இந்த டீலிமிட்டேஷனாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. டீலிமிட்டேஷன் திருப்பி சொல்றீங்களே, அதுனா என்ன அப்படின்னாக்கா, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த வாயில வராத ஒரு வார்த்தை இருக்குங்களா, தொகுதி மறு வரையறை. அதை வந்து தொகுதி மறு சீரமைப்பு அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். ஒரு நாடு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நாட்டுடைய பாப்புலேஷன் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாட்டுடைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற, அதாவது பாராளுமன்றத்தில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய தலைவர்களுடைய எண்ணிக்கையும் இதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் டீலிமிட்டேஷன். ஸோ இவங்க 2021 கோவிட் காரணங்களால ஜனத்தொகை எண்ணிக்கை பண்ண முடியல. கடைசியாக எடுத்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011. ஏன்னா இந்த சென்சஸ் எடுக்கிறதுங்கிறது சாமானிய விஷயம் கிடையாது, இது ஒரு பெரிய மேமத் எக்ஸசைஸ். இதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலையும் சரி, டோர் டு டோர் போய் டேட்டாவெல்லாம் எடுக்கணும். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் இந்தியாவில் பேப்பர் பேனால வச்சு எழுதுற டேட்டாலாம் பத்தாது, எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணணும். இந்த மாதிரி இவ்வளோ வந்து பெரிய ஒரு எக்ஸசைஸ். அது வந்து ஒரு 2-3 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம தான் ஜனநாயக நாடாச்சு, அதனால எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று வரும். இப்போ வந்து 2026 சட்டமன்ற எலெக்ஷன் சில மாநிலங்கள் வந்து போயிட்டு இருக்கு. தமிழ்நாடும் வந்து 2026 எலெக்ஷனை நம்ம சந்திக்க போகிறோம். ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி சடனா இவங்க என்ன பண்றாங்க, அதாவது இந்த பாஜக அரசு, நாங்கள் இந்த மசோதாவை இப்போ பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் பேச போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்டா இப்போ எங்களுக்கு எலெக்ஷன் வருது, தலைவரெல்லாம் கேம்பெயினில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, இந்த நேரத்தில் தான் இதை நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்கிறாங்க, நம்ம நாட்டில் இத்தனை மாநிலங்கள் இருக்கு, ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு எலெக்ஷன் வந்துட்டே தான் இருக்கும், அப்போ நாங்கள் இதை பேசவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா, இதனால தான் நாங்கள் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம், ஒழுங்காக அதுக்காவது வந்து ஓகே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படியோ அவன் அஜெண்டாவை புஷ் பண்ணுறதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த நேரத்தில் தான் இந்த பாஜகவுடைய சூழ்ச்சி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். செப்டம்பர் 2023 விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தது. விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லுக்கும் இப்போ நீ பேசிட்டு இருக்கிற இந்த தொகுதி மறுவரையறை பில்லுக்கும் என்ன சம்பந்தம், மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் என்ன சம்பந்தம், அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. இதே கேள்வி தான் எல்லாருமே கேட்குறாங்க. ஏன்டா இதுக்கும் அதுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்குறோம். அதுக்கு அவன் வேற ஒரு விளக்கம் சொல்றான். ஆனா இந்த பில்லை பத்தி முதல்ல பார்ப்போம். என்ன அப்படின்னா, நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படிங்கிற இந்த பில்லு சொல்றதுக்கே வாயெல்லாம் வலிக்குது பார்த்தீங்களா. நாரி சக்தி அப்படின்னாக்கா வந்து பெண் சக்தி, வந்தன் அப்படின்னா வணக்கம் அல்லது சல்யூட், வீர வணக்கம். இது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம தெருக்கூத்துல கட்டியக்காரன் வந்து பாடுவான், வந்தனமையா வந்தனோ வந்து சனமெல்லாம் குந்தனோ அப்படின்னு கட்டியக்காரனோ பஃபூனோ வந்து பாடுவான் பார்த்தீங்களா. அந்த வந்தன் தான் இந்த வந்தன். அதிநியம் அப்படின்னா சட்டம் இல்ல சட்ட தொகுப்பு, ஸ்டாட்யூட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்ல சொல்லணும்னா பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா. அந்த மசோதா வந்து பாஸ் ஆகி அது வந்து சட்டமா மாறிடுச்சு. அது என்ன சட்டம் அப்படின்னா, பெண்களுக்கு பாராளுமன்றத்துல 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கறது அதனுடைய கருப்பொருள். இது எப்பலேருந்து வேலிடிட்டி அப்படின்னா, செப்டம்பர் 2023 இது வேலிடிட்டி இருக்குது. ஸோ இவங்க நினச்சிருந்தாங்கன்னா எந்நேரமும் இதை வந்து பண்ணியிருந்துக்கலாம். ஏற்கனவே இப்போ வந்து 543 சீட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 543 சீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆண்கள்
அதாவது மாநிலங்கள் அடிப்படையில் வந்து பார்த்து 33%. அதுல ஒடுக்கப்பட்ட சமூகத்து பெண்களுக்கு உள் ஒதுக்கீடு எல்லாமே இருக்கு. இதை இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா 2023 இது சட்டமானதுக்கு அப்புறம் உடனே அந்த 543 சீட்ல இதை இவங்க ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அந்த முடத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இதை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இப்போ நாங்க டீலிமிட்டேஷனா கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க என்ன ஆர்டர்ல இந்த ஹோல் எக்ஸசைஸை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தொகுதி வரையறை செய்யணும். தொகுதி வரையறை செஞ்சதுக்கு அப்புறம் பெண்களுக்கான ஒதுக்கீடு வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். ஆனா இவங்க தான் எல்லாத்தையும் இடக்கு முடக்கா குதர்க்கமா பண்ற ஆட்களாச்சே. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நம்ம தொகுதி வரையறை பண்ணிடுவோம். இந்த தொகுதி வரையறை பண்ணப்பட்ட சீட்ல வந்து பெண்களுக்கான ஒதுக்கீடு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போது நம்ம பாப்புலேஷன் சென்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பாஜக அரசு ப்ரப்போஸ் பண்ண உடனே எதிர்கட்சிகள்லாம் கொந்தளிச்சு எழுந்தாங்க. எதனால அவங்க கொந்தளிச்சு எழுந்தாங்க அப்படிங்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடி மெயினா கொந்தளிச்சு எழுந்தது யாருனாக்க சவுத் ஸ்டேட்ஸ், ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. இவங்க சில கேள்விகள்லாம் முன்னெடுத்து வச்சாங்க. அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்பு அமெண்ட்மெண்ட் பில்லில், அதாவது இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அந்த பில்லில் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு பாப்புலேஷன் சென்சஸ் அடிப்படையில் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக நடந்த சென்சஸ் வந்து 2011 நம்மளே பார்த்தோம். 2021 அந்த சென்சஸ் வந்து நடக்கலை. ஸோ தமிழ்நாடு போன்ற வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பாப்புலேஷனை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து குட் கவர்னன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷனை கம்மி பண்ணி, ஃபர்டிலிட்டி ரேட்டை கம்மி பண்ணி, இந்த ஸ்கூல்லலாம் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்து ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம குட் சில்ட்ரனாக இருந்திருக்கும். ஆனால் இந்த ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் இதை எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்து கண்டமேனிக்கு வளர்ந்துட்டு அவங்க இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் அடிப்படையில் நம்ம 543 இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி சீட்ஸை 850 ஆக்கிறதுக்கான பிளானை இப்போ பண்ணோம் அப்படின்னாக்க, தென் மாநிலங்களுக்கு ஒரு அன்ஃபேர் டிஸ்அட்வான்டேஜ் வந்துடுது, அவங்களுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் வந்துடுது. ஏன்னா ஷியர் நம்பர்ஸ், ரா நம்பர்ஸ் வந்து பார்க்கும்போது தெற்கு தேய்கிறது வடக்கு வளர்கிறது அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வடக்கு வந்து இன்னும் அதிகமான நம்பர்ஸ், ஜஸ்ட் பிகாஸ் அவன் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கான், அதனால நாங்கள் வந்து சீட்டும் அதிகமாக வச்சுப்போம், அப்போ எல்லாத்துக்கும் முடிவு அவங்க தான் எடுப்பாங்க, நம்மளுடைய குரல் வந்து தாழ்ந்து போயிடும் அப்படிங்கிறது தான் பேசிக்காக நம்மளுடைய தலைவர்கள் கேட்ட மிகப்பெரிய ஒரு கொஷின். இங்கே தான் பாஜகவுடைய 2வது சூழ்ச்சி நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாப்புலேஷன் அடிப்படையில் நாங்கள் பண்றோம்னு எப்போ சொன்னோம், எல்லா மாநிலங்களுக்கும் 50% டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி ப்ரோரேட்டா ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸா நாங்கள் வந்து 50% இன்க்ரீஸ் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, இது மசோதால இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மசோதா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கமாக எல்லாத்தையும் படிச்சு பார்த்துருக்காங்க. படிச்சு பார்த்தா இந்த வாக்கியம் அந்த மசோதால இல்லவே இல்லை. ஏண்டா இதுல பாப்புலேஷன் அடிப்படையில் தான் இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு இருக்கு, ஆனா நீ சொல்றது வேறையா இருக்கு, இது நீ சொல்றது இதுல இல்லையே அப்படின்னு கேட்டா நாங்க தான் உனக்கு வாயால சொல்றோமே அப்படிங்கிறாங்க. இது வாழைப்பழ கதை மாதிரி, ஏதாவது ஒண்ணு கேட்டா அதானே இது அப்படிங்கிறான். சரிடா உன்னை நாங்க எப்படி நம்புறது, இப்படிதான் நீ கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2018 நோட் பந்தி அப்படின்னு வந்து டிமானிட்டைசேஷன் அப்படின்னு கொண்டு வந்தேன். ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆர்பிஐ ஒத்துக்கிடுச்சு. அந்த மாதிரி அதில் 99% ஆஃப் த பணம் வந்து திருப்பி சர்க்குலேஷனுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக இதனால வந்து நாட்டுக்கு எந்த ஒரு இம்பேக்டுமே நடக்கலை அப்படிங்கிறது. ஆனால் 80% ஆஃப் ஏழை மக்கள் இதனால வந்து எவ்வளோ துன்புற்றாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிமானிட்டைசேஷன் ஸ்டாண்ட்ஸ் அவுட் அஸ் அ சிங்கிள் பிக்கெஸ்ட் பிளாக் மார்க் இந்த பிஜேபி ரெஜிம் ஆஃப் த லாஸ்ட் 12 years அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதிர்கட்சியினராக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ நல்லது பண்ணுறேன்னு வரும்போதே உன்னை நம்ப முடியாது, இதில் நீ மறுசீரமைப்பு பண்ணுறேன் அப்படின்னு வர கன்ஃபார்மாக உன்னை நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அமோக தோல்வியை நம்ம கொடுத்துருக்கோம். எந்த மாதிரி தோல்வியை கொடுத்துருக்கோம் அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி சம்டைம்ஸ் இருந்தால் போகிறோம். ஆனால் இது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால இதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி பத்தாது, 2/3 மெஜாரிட்டி இருக்கணும் லோக்சபாவில் அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு விஷயம். 2/3 மெஜாரிட்டி இவங்களுக்கு கிடைக்கல. சாதாரண நாளில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அங்காளி பங்காளி கூட இன்னைக்கு ஒன்று சேர்ந்து வந்து எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு அகெயின்ஸ்டா, அதாவது இந்த மசோதாவுக்கு அகெயின்ஸ்டா ஓட் பண்ணி அந்த மசோதாவை வரவிடாமல் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்தியாவுக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறத விட நான் எப்படி பார்க்குறேன்னா, ஜனநாயகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் இவங்களால தான் தோல்வி ஒத்துக்க முடியாதே. அதனால இவங்க அடுத்த ஒரு விஷயத்த கூவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள்லாம் வந்து ஆன்டி விமன்,
நீங்கள் வந்து பெண்களுடைய சுதந்திரத்துக்கு, பெண்களுடைய உரிமைக்கு அகேன்ஸ்டான மனிதர்கள். நீங்கள் பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துட்டு போனாங்க 33%, அதை இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு தான் நம்ம எல்லாரும் என்ன கேட்குறோம்னா, ஏன்டா இதையும் நீ முதல்ல லிங்கே பண்ணிடக்கூடாது, இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா ஸ்விக்கியில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இதை வாங்கினாதான் இது அப்படிங்கிற மாதிரி, இந்த இலவசத்தை நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 2023 செப்டம்பர்லேயே இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் வந்து பாஸ் ஆயிடுச்சு. அது நீ இப்போ இருக்கிற 543 தொகுதியிலே நீ இதை பண்ணியிருக்கலாமே, இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டால் அவங்க கிட்ட பதில் கிடையாது. இல்லை, நீங்கள் பெண்களை கைவிட்டீங்க, நாரி சக்திக்கு வந்து நீங்கள் பவர் சேர்க்காம அவங்கள பலவீனப்படுத்திட்டீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சரி, என்ன நாரி சக்தி? வெறும் நாரி சக்தின்னு சொல்லி சொன்னால் மட்டும் போருமா? ஒரு பக்கம் நாரி சக்தின்னு சொல்ல வேண்டியது, இன்னொரு பக்கம் பெண்களை நாரடிக்க வேண்டியது. இந்த பில்கிஸ் பானு அப்படிங்கிற ஒரு கேஸில் அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்த அந்த கிரிமினல்ஸு வெளியில் வந்தபோது இதே பாஜக நிர்வாகிகள் போய் அவங்களுக்கு மாலை அணிவித்து அவங்கள வரவேற்று கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பாலியல் புகார் இருக்கக்கூடிய அந்த பிரிஜ்பூஷன் சிங் போன்ற ஆட்கள்லாம் இன்னும் பதவியில் இருந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம யோகிஜி இருக்காரு, அவர் ஒரு டைம் பெண்கள் வந்து ராட்சசர்கள் மாதிரி ஆயிடுவாங்க, அதாவது நம்ம வந்து வெஸ்டர்ன் வேல்யூஸ்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம பெண்களாக இருக்க மாட்டோம், ராட்சசர்களாக ஆயிடுவோம் அப்படின்னு நம்மளை அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. பேசிக்காக இவங்களுக்கு பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. 543 சீட்டாக இருக்கிறத 850 மாற்றணும் அப்படிங்கிறது தான் மெயினான பாயிண்ட்டு. அதில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பயந்தோம் அப்படின்னாக்க 543 இருக்கிறது 850 ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈவன் 50% ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸில் எல்லா மாநிலங்களுக்கும் அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்கி தரப்படுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது சவுத் ஸ்டேட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய நம்பர் வந்து பாஜக ஆளும் மாநிலங்கள், ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் பாஜக ஆளும் மாநிலங்கள், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இதில் இந்த மாதிரி பாஜக ஆளும் மாநிலங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நாளைக்கு நாட்டுக்கு முக்கியமான ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து அங்கே பார்லிமெண்ட்ல பேசுறாங்க அப்படின்னா சவுத்தோடைய குரல் வந்து எழும்பாது. இவங்க சிம்பிள் மெஜாரிட்டியில நார்த்தோடைய அந்த ஸ்டேட்ஸ், நார்த் பிளஸ் பாஜக ஆளும் மாநிலங்களுடைய நம்பர்ஸை மட்டுமே வச்சு இவங்க மெஜாரிட்டி அடைஞ்சு அந்த விஷயத்தை இவங்க பாஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பேசிக் பயம். நான் வந்து ட்விட்டர்ல, அதாவது இன்னைக்கு எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சமூக வலைத்தளத்துல நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு இன்னி வரைக்கும் யாரும் பதில் சொல்லல. அதாவது இந்த சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒழுங்கான, அதாவது பாப்புலேஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து ஒரு குட் கவர்னன்ஸ் கொடுத்துருக்கோமே, இதை ஏன் நார்த்தில் இன்னி வரைக்கும் அவங்க பண்ண முடியல? இந்த கேள்வி ஏன் அவங்கள பார்த்து யாரும் கேட்கறதே கிடையாது. இன்னி வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு பிரிமிட்டிவான லைஃப் ஸ்டைலை தான் வந்து யூபியிலலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட நீங்கள் ராம் மந்திருக்கு போகிறீங்க, இல்லை வாரணாசிக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள்லாம் எவ்வளோ பேக்வேர்ட் ரீஜன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மத்திய பிரதேஷ்லாம் அந்த ஹார்ட்லேண்டுக்குள்ளெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டே வெடிச்சிடும். அந்தளவுக்கு பிரிமிட்டிவாக மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேட்டால் இதுக்கு நிறைய பேர் ரிப்ளைஸில் வந்து அவங்க கல்வியை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணல அப்படிங்கிறாங்க. அவன் கல்வியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் இருக்கிறது எங்கே குத்தமாடா? அவன் பிள்ளைய பெற்று போட்டே இருக்கிறது எங்கே குத்தமாடா? ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய குரலை முடக்கக்கூடிய ஒரு கோரமான கொடூரமான ஒரு பில்லை விமென்ஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு பூசு, ஒரு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி மல்லிகைப்பூலாம் வச்சு எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணி நேக்காக உள்ளே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? நாங்கள்லாம் தமிழ் சினிமா பார்த்து வளர்ந்தவங்க. மறு வச்சு நீ மாறு வேஷத்தில் வந்தாலும் நீ யாருங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவோம். இன்னைக்கு முதல் தோல்வியை நீ அடைஞ்சிருக்க. இத்தனை வருஷத்துல வரலாறு காணாத ஒரு தோல்வியா இது அமைஞ்சிருக்கு உனக்கு. 543 சீட்டு ஏற்கனவே இருக்கு பார்லிமெண்ட்ல. அந்த சீட்ல இடஒதுக்கீடு பண்ணி 33% பெண்களுக்கு ரிசர்வேஷன் நாளைக்கு காலையிலேயே உன்னால கொண்டு வர முடியும். நாளைக்கு கொண்டு வரலன்னா கூட திங்கக்கிழமை கொண்டு வா, யாரும் வந்து உன்னை தப்பு சொல்ல போறது கிடையாது. என்ன காமெடினா, இன்னைக்கு இந்த பாராளுமன்றத்துல இதை பத்தி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு பாயிண்ட், அதாவது நீங்க 50% ப்ரோ ரேட்டாவாக இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்களே, அது அந்த வாக்கியமே அந்த டாக்குமெண்ட்டில் இல்லவே இல்லையே, நாங்கள்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து படித்து பார்த்துட்டோம் அப்படின்னு எதிர்கட்சியினர் சொல்லும்போது, இந்த நம்ம ஜியோட ரைட் ஹேண்டாக ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த ஷா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி எனக்கு ஒரு 1 hour கொடுங்க, நான் போய் அதை டைப் பண்ணி கரெக்டாக அந்த பாயிண்ட் நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்டை டைப் பண்ணி 1 மணி நேரத்தில் கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. ஏன் இது நீ நேற்றுக்கு பண்ணியிருக்க முடியாதா? இது இந்திய ஜனநாயகத்துக்கு 12 வருஷத்தில் கிடைத்த முதல் வெற்றி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் இப்போவும் இந்த வெற்றி நம்ம கிடச்சிச்சு, ஆஹா அப்பா நம்ம வந்து இனிமேல் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம படுத்துடக்கூடாது. தொடர்ந்து நம்ம குரலை எழுப்பிட்டே இருக்கணும். ஏன்னா 2026 திருப்பி இந்த டீலிமிட்டேஷன் பற்றியே பேச்சு வரும். ஏன்னா அந்த ஃப்ரீஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 1971 வச்ச ஃப்ரீஸ் வந்து அன்ஃப்ரீஸ் ஆகுது 2026. அதனால 2029 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்குள்ள சென்சஸ் முடிச்சாகணும். சென்சஸ் முடிச்சுட்டு
டீலிமிட்டேஷன் நடக்கணும், டீலிமிட்டேஷன் முடிச்சுட்டு விமென்ஸ் ரிசர்வேஷனும் வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அந்த ஒரு பாதையாக இருக்கணும். இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து குரல் கொடுக்கணும். 2029 நடக்குதோ, 2031 நடக்குதோ, 35 நடக்குதோ, 40 நடக்குதோ, எப்போ வேணால் நடக்கட்டும். ஆனால் இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர். காலையில் எழுந்து பாத்ரூம் போயிட்டு பல்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி குடிக்கணும் இல்லை காப்பி குடிக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜரை தவிர, காலையில் எழுந்த உடனே பெட் காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பல்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பாத்ரூம் போவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறது. அதனால் இந்த விஷயத்தை நம்ம விட்டுற வேணாம். எஸ்பெஷலி அஸ் விமன் நமக்கு விமென்ஸ் ரிசர்வேஷன் கண்டிப்பாக தேவை, 33%. அதை நம்ம பெற வரைக்கும் தொடர்ந்து நம்ம குரல் எழுந்துகிட்டே இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச வெற்றி இருந்துச்சு, நம்ம கொண்டாடலாம், நிம்மதியாக தூங்கலாம். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.